Greetings to you all. Welcome to Class 7, Term 3rd, Unit 2, Prose, A Story of Self-Sacrifice and Bravery, Part 2. In the previous episode, we saw how in Pan Am flight, Neerja tried to save so many members and in the end, she couldn't save herself. Poor girl lost her life and she passed away. நீர்ஜா எப்படி மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லையும் காப்பாற்றிட்டு அவங்க தன்னையே தியாகம் பண்ணிட்டாங்க. ஷீ sacrificed her life. பார்த்தோம் இல்லையா? Now today we are going to do section 2 and 3. This is an explanation part with a lot of images, Tamil and English explanation. Now we are going to study நீர்ஜா பெனாட்ஸ் லைஃப், அவங்களோட வாழ்க்கை வரலாறை படிக்கிறோம். நீர்ஜா பெனாட் வாஸ் born on 7th September 1963. ஸோ இப்போ எங்கே பிறந்திருக்காங்க? 7th September. ஸோ அந்த ஹைஜாக் நடந்தது 5th September. அவங்க பிறந்தது 7th September. பர்த்டே கொண்டாடலான்னு இருக்கும்போது, இன்னும் 2 days தான் இருக்குது பர்த்டே கொண்டாடலான்னு இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட் நடந்துருச்சு. ஓகே, ஷி வாஸ் born on 7th September 1963 இன் சண்டிகர், பஞ்சாப். ஸோ சண்டிகரில் பிறந்திருக்காங்க. சரியா? சண்டிகரை பற்றி இன்னொரு லைன் சொல்லணுன்னாக்கா, சண்டிகர் இஸ் த கேபிட்டல் ஆஃப் 2 states. பஞ்சாபுக்கும் சண்டிகர் தான் கேபிட்டல், ஹரியானாக்கும் சண்டிகர் தான் கேபிட்டல். ஃபைன், ஆல் ரைட் சில்ட்ரன். இன் இந்தியா to Rama Banot and Harish Banot. அப்பா அம்மாவோட பேர் Rama Banot and Harish Banot. A Mumbai based journalist. ஸோ அவங்க வந்து மும்பையில் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. சரியா? பத்திரிகையில் எழுதுறதுவங்க. She was the couple's 3rd child. ஸோ இவங்க அப்பா அம்மாவுக்கு நீர்ஜா வந்து 3rd child. She was the 3rd child. அப்போ மேலே இருக்கிறவங்க 2 are brothers. As much longed daughter after 2 sons, Akhil and Anish. So their first child, Akhil and Anish, both of them are boys. And third one is girl. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு குழந்தை வேணும்னு தவம் இருந்து பெற்றெடுத்த நீர்ஜா கேர்ள் டாட்டர். நீர்ஜா attended Chandigarh's Sacred Heart School till she was in 6th standard. ஸோ சண்டிகரில் Sacred Heart ஸ்கூலில் படிக்கிறாங்க till 6th standard, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் சண்டிகர் சீக்ரெட் ஹார்ட் ஸ்கூல். ஆஃப்டர் விச் ஹர் ஃபேமிலி மூவ்ட் டு மும்பை. அதுக்கப்புறமா ஃபேமிலி மும்பைக்கு வந்துருச்சு. தேர் ஷீ அட்டெண்டட் பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூல். ஸோ பாம்பேக்கு வந்தப்புறமா பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அண்ட் வெண்ட் ஆன் டு கிராஜுவேட் ஃப்ரம் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ். ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் ஷி வெண்ட் டு காலேஜ். தட் இஸ் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ். Even though Neerja's career had taken off, the family decided to get her married to a man in Sharjah. So now matured girl, நல்ல பெரிய பொண்ணாயாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு. Now what happened? மேரேஜ் பண்ணோம். So what they thought, okay, ஷார்ஜாவில் இருந்த ஒரு பாய்க்கு they tried to marry. UAE United Arab Emirates by March 1985. Neerja was married. So நீர்ஜாக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கே? ஷார்ஜாவில் ஒரு பாய்க்கு. திஸ் இஸ் வேர் ஹர் லைஃப் டுக் அ டர்ன் ஃபார் த வேர்ஸ். ஸோ வாழ்க்கையிலே ஒரு கொடூரம், ஒரு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை ஆஃப்டர் மேரேஜ். த மேரேஜ் ப்ரூவ்ட் டு பி டிசாஸ்டர். அந்த ஆல் தி லாஃப்டர், எல்லா ஹாப்பினஸும் அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி ஆகுது. டிசாஸ்டர். ஆஃப்டர் 2 months ஷீ லெஃப்ட் ஹர் ஹஸ்பண்ட் at the age of 22. ஒரு 22 வயசுலையே மேரேஜ் முடிச்சு இம்மீடியட்டாகவே ஃபேமிலியில் ப்ராப்ளம் ஆகி நீயும் வேணாம் உன் கல்யாணமும் வேணான்னு ஓடி வந்துருச்சு. அப்போது தட் கேர்ள்ஸ் ஏஜ் வாஸ் 22. 22 வயசில் மேரேஜ் லைஃப் ப்ரோக். என்னால் வை? டியூ டு ப்ரெஷரைசிங் டவுரி டிமாண்ட்ஸ். டவுரி கேட்குறாங்க. டவுரினாக்கா வரதட்சணை, இன்னும் கொண்டு வா லைக் தட். ஸோ ஷீ தாட், வை டவுரியும் கொடுத்துட்டு உன் வீட்டில் வேலையும் பார்க்கணுமான்னு கிளம்பி வந்துருச்சு. But this woman refused to surrender to the society because she was born with a spirit to fight. ஸோ இந்த பொண்ணை
ஓகே, அதோட அவளோட வாழ்க்கையை சுருக்கி வைக்காமல் she was born to fight, understand? So she want to spirit to fight despite a sour marriage. ஒரு கசப்பான ஒரு marriage life. She started her career in modeling. So she is a pretty girl, beautiful, அழகான பொண்ணு. அதனால சரி மாடலிங் பண்ண என்ன, ஸோ லைக் தட் லிட்டில் மணி வில் கம், ஸோ ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கணும்னு சொல்லி மாடலிங் ஷி ஸ்டார்டட் அண்ட் மேட் அப்பியரன்சஸ் இன் வேரியஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் லைக் பினாக்கா டூத் பேஸ்ட். ஸோ இங்கே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெலாம் வராங்க, விளம்பரம் வராங்க இல்லையா, அப்படி சிரிச்சுட்டு பினாக்கா டூத் பேஸ்ட், பல் தேய்க்கிறதுக்கு பினாக்கா டூத் பேஸ்ட்டுக்கெல்லாம் வராங்க. ஷீ தென் அப்ளைட் ஃபார் அ ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ் ஜாப். அதுக்கப்புறமா ஃப்ளைட் அட்டெண்டன்ஸ்க்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஏரோப்ளைனில் வித் Pan Am, the principal and largest international air carrier in the United States. ஸோ இந்த Pan Am ஃப்ளைட்டுக்கு ஓகே நான் அப்ளை பண்ணுறேன்னு ஷீ ஸ்டார்டட். At that time only 80 of the 10,000 applicants were picked. ஸோ 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதில் only 80 members were selected. Can you understand, children? Actually 10,000 members applied for the job. In that only 80 members were selected. அதில் நம்ம நீர்ஜாவும் ஒன்று, and நீர்ஜா was one of them. She was sent to Miami to train for 6 to 8 weeks. சரி செலக்ட் பண்ணப்பறம் ட்ரைனிங் வில் பி தேர், நோ. ஸோ மியாமியில் ஒரு 6 to 8 ஒரு 1.5 மாதமாக ட்ரைனிங் நடக்குது. 1.5 மாதம் 2 monthsக்கு training, and within a year, based on performance and peer review, she was sent to London to train to be a pursuer. சரி இப்போ இங்கே ஒரு 2 months ட்ரைனிங் முடிஞ்சது, and after that she was working. இந்த ஒர்க் பண்ணும்போது the way she was working, சின்சியராக ஹார்ட் ஒர்க்கிங்காக ரொம்ப டெடிக்கேட்டட் சர்வீஸாக பண்ணும்போது they were watching, okay நீர்ஜா நல்லா பண்ணுறாளே அப்படின்னு பார்த்து, and moreover performance, peer review அதெல்லாம் பார்த்துட்டு, and they thought okay இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுக்கலாம், நெக்ஸ்ட்டு பர்சியூ பண்ணுறேன் லண்டனுக்கு அமுச்சு விட்றாங்க. ஓகே, she was sent to London to train to be a pursuer. The senior most cabin manager pursuers worked as managers on flights, handling passengers' complaints, making required announcements, and handling security. ஸோ இவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டை பார்க்குறது, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளைண்ட் பார்க்குறது, என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறது, and all the other duties. She was soon made a senior flight pursuer with the airways. சீக்கிரமாக அவங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் வந்தது, சீனியர் ஃப்ளைட் பர்சியூர் with the airways. A big career achievement for a young girl, for a young woman of 22. ஸோ இந்த ஒரு 22 இயர்ஸில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், அது கொஞ்சம் ரொம்ப நல்ல அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம், அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அவளுக்கு வாழ்க்கையில் though she had a bitter experience in her married life, but in the career wise she was really achieving something. Fine children, moving on to section 3, awards, achievements and legacy. இப்போ நம்ம பார்க்குறது அவார்ட்ஸ், என்னென்ன விருது வாங்குறாங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன சாதிக்கிறாங்க, அண்ட் என்னென்ன லெகசி அவளோட மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். Her loyalties to the passengers of the aircraft in distress will forever be lasting tribute to the finest qualities of the human spirit. அசோக் சக்ரா சைட்டேஷன். அசோக் சக்ராங்கிறது ஒரு விருது. அது அவங்க சொல்கிறது என்னென்னா, ஹர் லாயல்ட்டி டு த பேசஞ்சர்ஸ் கிட்ட அவ்வளோ நல்லா பழகுறாங்களாம். இந்த அண்ட் டிஸ்ட்ரெஸ், இதை பிரச்சனைன்னு வரும்போது ஷி வாஸ் ரைசிங் டு த அக்கேஷன். நீர்ஜாஸ் act of bravery was acknowledged and rewarded by the Indian Pakistan and American governments. ஸோ அவங்களோட bravery, அவங்களோட திறமை, அந்த தைரியத்தை பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட், பாகிஸ்தான் கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லாரும் அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. She was awarded the Ashok Chakra, India's highest honor for bravery in peacetime. ஸோ highest honor அவங்களுக்கு கிடைக்கிது. And she became the youngest civilian to receive it. சிவிலியன்னா என்னன்னாக்கா ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இல்லாதவங்க, லைக் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இங்கே இல்லாத நார்மல் மக்களுக்கு பேர் தான் சிவிலியன்.
A postage stamp was also issued in her honor in 2004. அது மட்டும் இல்லை, இவங்களை பாராட்டிட்டு ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப், இப்போ நார்மலாக நம்மளோட ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, லைக் போஸ்டல் ஸ்டாம்ப்பு, அதில் இவங்கள வச்சு ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கிறாங்க, ஃபிலேட்லின்னு சொல்லுவோம். In 2005, her brother went to Washington, D.C. to receive the Justice for Crime Award, awarded posthumously. ஸோ இவங்க அப்புறம் இறந்துட்டாங்க இல்லையா அந்த ப்ராப்ளமில், ஹைஜாக் பண்ணும்போது மற்றவங்களெல்லாம் காப்பாற்றும் போது she was killed. அவங்கள ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. ஸோ ஆனாலும் அவங்கள பாராட்டி அவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க, ஓகே, அவார்டு. ஸோ அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? அவங்க குடும்பத்திலேருந்து, ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் ஒரு ஆள் போகணும். somebody must go from her family to collect the award. So for that, who went? Her brother went to Washington, D.C. to receive the Justice for Crimes Award, awarded posthumously. posthumousனாக்கா இறந்தப்புறம் கொடுக்குற அவார்டு. To her as part of annual Crime Rights Week. She also received the Tamge Unshiyat Award. அந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. Her parents set up the Neerja Bennett Pan Am Trust. ஸோ இப்போ நீர்ஜா பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நீர்ஜா பனாம் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க வித் இன்சூரன்ஸ் மணி அண்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் பேன். ஸோ இந்த பேன் ஆம் வந்து நிறைய காசு கொடுக்குறாங்க. ஸோ இறந்துருச்சு அப்படின்னு ஓகே ஆறுதலுக்காக, சரி உங்கள் பொண்ணு தான் இல்லை, அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுறோன்னு இன்சூரன்ஸ் கேவ் மணி, பேன் ஆம் கொஞ்சம் மணி கொடுக்குறாங்க. வித் தேட் தி ஸ்டார்டட் ஒன் ட்ரஸ்ட் for using the brand Pan Am in the title. The trust presents 2 awards every year. அந்த ட்ரஸ்ட்டு இப்போ 2 அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? 1 to honor a flight crew member. ஸோ 1 award is to honor, ஒரு கௌரவம் பண்ணுறது. யாருக்கு? crew member, flight crew member worldwide who acts beyond the call of duty. சிலர் வந்து இது என்னோட வேலை இல்லை, நான் மாட்டேன், எனக்கு முடியாது, அதெல்லாம் சொல்லாமல் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது who is coming forward to do the duty, அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று. and another to an Indian woman who overcomes social injustice. another award is for the women, ஒரு லேடிக்கு social injustice ஓவர்கம் பண்ணி வர்றவன் அவங்களுக்கு, and helps other women in similar social distress. The award includes a sum of Indian rupees 1,50,000. ஸோ 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. a trophy and a citation. One of the children who is brave, fight, pursuer and saved during the hijacking incident in 1986 is now a captain of a major airline. அதாவது இந்த ஃப்ளைட் அந்த ஹைஜாக் டைமில் ஒரு ஆள் பிரேவாக, ஒரு பொண்ணு, ஒரு ஒன் ஆஃப் த சில்ட்ரன், நிறைய பசங்க இருக்கும்போது ஒரு ஆள் அந்த ஹைஜாக்கில் இருந்து தப்பிச்சவங்க, ஓகே, அவங்க இப்போது கேப்டன் ஆஃப் another one மேஜர் ஏர்லைன். நல்லதில்லை? ஓகே. சம் சில்ட்ரன் ஷைன் ஈவன் ஆஃப்டர் டெத். சிலர் இறந்துட்டுனாலும் ஆஃப்டர் டெத் ஆல்சோ they are living nicely, okay, they live after death. She was one among them. அதில் நீர்ஜாவும் one among them. Even the streets of Mumbai couldn't forget her. அந்த தெரு மக்களே அவங்கள ஞாபகமாக இருக்கிறாங்க, மறக்க மாட்டாங்க. A square in Mumbai, Ghatkopar East suburb was named after her by the Mumbai Municipal Corporation. ஸோ மும்பையில் அங்கே ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு பேரே நீர்ஜாக்கு வச்சுருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? ஃபைன். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த லெசனில் நம்ம கற்றுக்கிறது என்னென்னாக்கா, we have to be very alert, smart. என்ன நடந்தாலும் we must be doing selfless service, self sacrifice. நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழ்கிறது தான் வாழ்க்கை. ஓகே, நீர்ஜா நினச்சிருந்தானாக்கா ஷீ குட் ஹவ் எஸ்கேப்ட் வெரி வெல் த்ரூ சம் வே. தப்பிச்சிருந்தாக்கா இன்றைக்கி நம்ம அவளை பற்றி படிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஷீ வுடன்ட் ஹவ் ரிசீவ்ட் தட் மெனி அவார்ட்ஸ். ஸோ அந்த டைமில் தன்னையே தியாகம் பண்ணனால தான் ஸ்டில் ஷீ இஸ் லிவிங் இன் அவர் hearts. Fine children? So let us see the glossary part alone. Hijacked, it means illegally seized control of an aircraft, ship, etc. Hijackனாக்கா ஒரு ஏர்க்ராஃப்ட், ஷிப், இதை கண்ட்ரோல் எடுத்து அவங்க பண்ணுறது தீவிரவாதிகள். Calamity, it means sudden event causing great damage or distress.
assaulted, it means attacked violently. ஸோ அந்த தீவிரவாதிகள் நீர்ஜாவை அட்டாக் பண்ணாங்கல்ல, assaulted. Frustration, it means the feeling of annoyance when one's actions are prevented from progressing or succeeding. முன்னேற முடியாமல் ஒரு தடுப்பு இருக்கிறது தான் frustration. Inflicted, it means caused something unpleasant to be suffered by. Okay, now section 2 glossary. Disaster, it means a sudden misfortune or catastrophe. Pressurizing, it means persuading or forcing someone into doing something. Pressurizing செய்யன்னு கம்பல் பண்ணுறது. Performance, doing something to a specified standard. Achievement means attainment or success, victory. Glossary, third section. Civilian means a person not in armed services or police force. Posthumously means after the death of the person. இறந்தப்புறமா ஒரு விருதெல்லாம் பண்ணுறது. Crew, a group of people who work on ship, aircraft or train. Injustice means lack of justice. So I hope all of you understood. Don't miss to watch part 1 guided reading book back exercise videos. Thank you, children.